தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு தோற்றம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக தோற்றம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற தூயவராகிய பரிசுத்த பிதாவே, அருமையான என்ற மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளை ஆண்கள் ஞாயிறாக ஆசரிக்க கிருபை செய்திருக்கிறீரே. கோடி கோடி தோற்றங்களையும் துணியும் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உமக்குள்ளே மகிழ்ந்து கழிவுறத்தக்கதாக தேவரீர் வல்லவர் நல்லவர். சபையின் பிள்ளைகளுக்கு யாவருக்கும் ஆத்மாவுக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக அவர் செய்கின்ற துணிதோற்ற இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பாதத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்கள் ஞாயிறிலே ஆண்களை தொற்று ஆசிரியரையும் உமக்குள்ளே ஆண்கள் வளர்ந்து வருகிற வல்லமையின் நிறைந்த மக்களாக வாழ நீர் கிருபை நாடும் அப்பா. வல்லவரே, மகத்துவ மகிமையின் ஊற்ற வல்லவரே, நேற்றும் என்றும் மாறாத கட்டாவே உமது பாதபடியிலே இருந்து ஜெபிக்கிறோம் அப்பா. தேவரே, உமது ஆலயத்திலே நன்மை உண்டாக தேடுவேன் என்று சொல்லி உமது ஆலயத்தை நாடி தேடி உமது பாதபடியிலே காத்திருக்கிற சபையின் பிள்ளைகள் யாவரையும் தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. இந்த ஆண்கள் ஞாயிறிலே நம்முடைய பரிசுத்த வசனத்தை வாசிக்கிற நமது பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதியும். வல்லவரே, ஜெபத்தோடு இந்த ஆராதனையை நடத்துகிற ஆண்களை ஆசீர்வாதங்களால் நிறையும். தேவரீர் வல்லவர், மகிமையான காரியங்களை செய்ய தேவரீர் வல்ல நாமத்துக்கு மகிமையாக ஆண்கள் ஆடுகின்ற அருமையான துணிதொற்ற பாடல்களில் பாடுகிற மக்களை ஆசீர்வாதங்களால் நிறையும். மகத்துவ மகிமையின் ஊற்ற வல்லவரே, உடைய சத்திய வேத வசனத்தை நாடகத்தின் மூலமாக நடித்து காட்டுகிற ஆண் பிள்ளைகளை தொற்று ஆசீர்வதியும். எல்லா துணிகன மகிமையும் உமக்கே செலுத்தி இந்த ஆராதனை ஆசீர்வாதமான ஆராதனையாக மாற்றி எங்களோடு நீர் இடர்பெற பரிசுத்த வல்லமை நீவை ஒவ்வொருவரும் பெற்று மகிழ்ந்து கழிவுறதாக அருமையான இந்த நாளிலே நாங்கள் மனதிலே இருக்கக்கூடிய 3 சத்திய வேத வசனங்களை இந்த நாளிலே மத்திலே வைக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நினைக்காமல் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது நமது கடமை. தேவரே, பாதபடியிலே நன்மையான மகத்துவ மகிமையான ஈவை நினைக்கத்தக்கதாக கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று நம்முடைய வாழ்க்கையிலே 3 சத்திய வேத வசனங்களை எடுத்துக்கொண்டு இந்த ஆராதனையை ஜெப ஆராதனையாக ஆண்களை நடத்தி உடைய வல்ல மகிழ்ச்சிய மகிமையின் ஊற்றாலே நினைக்க தேவன் ராமன் ஆசீர்வதித்து தந்திட வேண்டுமாய் மீட்பரட்சருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்ல மகிமையின் இவ்வாறு ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த ஆண்கள் ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 263வது பாடலை பாடுவோம். தேசத்தார்கள் யாரும் வந்து. செய்வோமாக. நான் வாசிக்கின்ற வசனங்களுக்கு மறுமொழியாக திரையில் தோன்றுகின்ற வசனத்தை சபையார் எல்லோரும் சேர்ந்து சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழக்கடவோம். கர்த்தாவே, என்னுடைய இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். அல்லேலுயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தாவே, உடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை நான் நம்பியிருக்கிறபடியால் உடைய இருதயம் அவருக்குள் கலைகூறும். ஜெபம் செய்வோம். நமது பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சந்நிதியில் நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரிக்கவும், தேவனிடத்தில் நம்முடைய தேவைகளை தெரியப்படுத்தி தேவ ஆசீர்வாதம் பெறவும் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. நம்முடைய பாவம் நமக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ஆண்டவர் நமக்கு செவிகூடாதபடிக்கு
அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். நம்முடைய பாவங்கள் நமக்கு நன்மையை வரவட்டாதிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆகவே ஆண்டவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளும் வகையில் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தேவனிடத்திலே நம்மை நாமே ஒப்புவித்து யாவரும் முழங்காற்படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் மீறுதல்களும் அக்கிரமங்களும் உமக்கு முன்பாக மிகுதியாயிருக்கிறது. எங்களுடைய துணிகரமான பாவங்களையும் துன்மார்க்கமான ஜீவியத்தையும் எங்களை விட்டு அகற்றி கரைபட்டிருக்கும் கைகளையும் கபட நாவினையும் சுத்திகரியும். பொல்லாப்புக்கு உடன்படும் நடக்கைகளையும் தீவினைகளை யோசிக்கும் சிந்தனைகளையும் இருதயத்தின் இருமாப்புகளையும் நீக்கி எங்களை சீர்படுத்தும். சகலவித முரட்டாட்டங்களையும் முற்கோபங்களையும் முகக்கோணல்களையும் முன்னிரோத பகைவைகளையும் முற்றிலும் நீக்கி மன்னித்தரலும். உமது சமூகத்தை விட்டு எங்களை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது தீவிய ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்து உண்மையும் உத்தமமாய் நடக்க புது சிருஷ்டியின் பலத்தினால் எங்களை இடைகட்டி ஆசீர்வதித்திட வேண்டும் என்று மன்னிப்பின் மகுடமாம் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன். ஆண்டவராகிய பரமபிதாவே, உமது ஜனமாகிய நாங்கள் பலவீனத்தினால் செய்திருக்கிற பாவங்களாகிய கட்டுகளை அவிழ்த்து முதுபூர்ண தயவினால் எங்களை விடுதலையாக்கி எங்கள் பாவங்களை விமோசனம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் கிருபையுள்ள கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறையாக வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 92. சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். துன்மார்க்கர் புல்லை போலே தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள்.
கூட்டு அறிக்கை செய்வோம். நாம் ஒருமித்து தேவ சந்நிதியில் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமாக. சபையார் மறுமொழியாக கர்த்தருக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக என்று சொல்வதாக. கர்த்தருடைய அன்பிலே நடந்த தகப்பன்மார்கள், திருத்தொண்டர்கள், தீர்க்கர்கள், திருச்சபை விசுவாசிகள் யாவருக்காகவும் அவர்களுடைய அர்ப்பணிப்பின் விசுவாச வாழ்விற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. அனைத்து வகையான மிஷனரிகளுக்காகவும் அருத்தொண்டர்களுக்காகவும் தியாக சொருபிகளுக்காகவும் வைராக்கிய வீரர்களுக்காகவும் முன்னாள் பேராயர்கள் மற்றும் இந்நாள் மகாகண பேராயர் ஐயா ரைட் ரெவரண்ட் ஏஆர்டிஎஸ் பர்னபாஸ் ஐயா அவர்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. இவ்வுலகில் வாழும் அனைத்து ஆண்களுக்காகவும் ஆண்கள் மத்தியில் நடைபெறும் அனைத்து வகையான ஊழியங்களுக்காகவும் விசேஷமாக நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலம் ஆண்கள் ஐக்கிய சங்க ஊழியர்களுக்காகவும் தலைமை வகித்து செயல்படும் மகாகணம் பேராயர் ஐயாவுக்காகவும் அதில் பொறுப்பாய் ஊழியர்களை நிறைவேற்றும் இயக்குனர் மற்றும் செயலர் அவர்களுக்காகவும் முழுநேர ஊழியர்கள், தன்னார்வ ஊழியர்கள், அபிமானிகள் அனைவருக்காகவும் கிளைச்சங்கங்களின் பொறுப்பாளர்கள் மற்றும் ஊழியர் சேவைகளுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. ஆண்டுதோறும் நடைபெறும் திருமண்டல ஆண்கள் ஐக்கிய சங்க வருடாந்திர மாநாடு, சபைமன்ற மாநாடுகள், சேகர ஆண்கள் பண்டிகைகள், கிறிஸ்துமல் கீத ஆராதனைகள், சபையின் ஆண்கள் கூடுகைகள் அனைத்திற்கும் அதன் மூலமாக ஆண்கள் மத்தியில் ஆண்டவர் தந்திருக்கும் எழுப்புதலின் சாட்சி வாழ்விற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துவோமாக. சபையார் மறுமொழியாக உம்முடைய இரக்கங்களுக்காக மன்றாடுகிறோம் கர்த்தாவே என்று சொல்வோமாக. கர்த்தருக்கு பயந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நித்தமும் சாட்சியாய் வாழ்ந்த ஆபிரகாமின் விசுவாசத்தையும், ஈசாக்கின் தியான வாழ்வு மற்றும் கடின உழைப்பையும், யாக்கோபின் போராடி ஜெபிக்கும் முறைமைகளையும், மோசேயின் சாந்த குணம் மற்றும் தலைமைத்துவத்தையும், யோசுவா காலே போன்றோரின் உத்தம குணங்களையும், யோசேப்பின் பரிசுத்தையும், சகோதர சிநேகத்தையும், தீமோத்தேயுவின் வேத வல்லத்துவம் மற்றும் பவுலின் ஊழிய அர்ப்பணிப்பையும் எங்களுக்கு தந்து எங்களை நடத்திட வேண்டுமென்று உலக சமாதானத்திற்காகவும் ஒற்றுமைக்காகவும் விசேஷமாக பொருளாதார மேம்பாடுகளுக்காகவும் தலைவர்களின் நல்ல தலைமைத்துவங்களுக்காகவும் இந்திய தேசத்தின் அரசியல் அமைப்புக்காகவும் அதிலே அங்கம் வகிக்கும் அனைத்து அதிகாரிகளுக்காகவும் தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் தீவிரவாத செயல்கள் மற்றும் வன்கொடுமைகள் யாவும் மாறிடவும் தற்கொலை எண்ணங்கள் மறைந்து மனதைரியம், தன்னம்பிக்கை, இறைப்பற்று மற்றும் இறைபயம் உருவாக வேண்டும் என்று நம்முடைய தென்னிந்திய திருச்சபை பிரதம பேராயர் மற்றும் அனைத்து பேராயர்களாகவும் நம்முடைய திருநெல்வேலி திருமண்டம் மாகாண பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஏஆர்ஜிஸ்டி பர்னபாஸ் ஐயா அவர்களுக்காகவும் குருமார்கள், உதவி குருமார்கள், சபை ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள், அலுவலக பணியாளர்கள், அனைத்து துறை ஊழியர்களுக்காகவும் பெருமஞ்சம் மற்றும் சேகரமஞ்ச அங்கத்தினர்களுக்காகவும் செயல்குறிக்காகவும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் வல்லமையை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று திருமண்டல ஆண்கள் ஐக்கிய சங்க ஊழியர்களுக்காகவும் சிறப்பாய் செயல்பட்டும் செயல் திட்டங்களுக்காகவும் முதியோர் பென்ஷன் திட்டம், இலவச கல்வி திட்டம், இலவச திருமண திட்டம், மருத்துவமனை ஊழியங்கள், சமுதாய மறுமலர்ச்சி சேவைகள்,
தூண்கள் பத்திரிகை ஊழியங்கள், கிளை சங்க ஊழியங்கள் மற்றும் சேவைகள், ஆண்கள் ஐக்கிய சங்க சார்பாக நடைபெறும் துதி ஆராதனைகள், கன்வர்சன கூட்டங்கள், முன் இரவு ஜெபங்கள், உபவாச கூடுகள், இன்னிசை நாடக நற்செய்தி ஊழியங்கள் இவைகளின் மூலமாக தேவ வல்லமை, தேவ ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பின்வரும் ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். நான் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். பரம தகப்பனே, நாங்கள் உம்மிடத்தில் ஏறெடுத்த துதி தோத்திரங்கள் மற்றும் ஜெப விண்ணப்பங்களை தயவுடன் ஏற்று அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதித்தருளும். உம்முடைய திருமைந்தன் இயேசு கிறிஸ்துவை போல ஊழியத்தின் பாதையிலே வல்லமையாய் செயல்படவும், அநேக மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பையும், கிறிஸ்துவின் மன்னிப்பையும், கிறிஸ்துவின் நற்சாட்சி வாழ்வையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாகவும், அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய் காணப்படும்படியாகவும் எங்கள் ஜீவ காலம் முழுவதும் உமக்கு கீழ்ப்படிந்து உறுதியாய் நிலைத்து நின்று உம்முடைய வருகையில் உகந்தவர்களாய் காணப்படும்படி எங்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டுமென்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நல்ல ஆண்டவரே, திருச்சபையின் தூண்களாய் செயல்படும் ஆண்களும், திருச்சபையின் கண்களாய் திகழும் பெண்களும், திருவசனங்களையும் தினசரி ஜெபங்களையும் தங்கள் வாழ்வின் ஆதாரங்களாக்கி ஆன்மீகத்தில் வளரவும், உலகில வேதனைகளோடு உள்ள ஜனங்களின் துயர் நீக்கும் சேவையில் சிறப்பாய் உதவிடும் செயல் வீரர்களாய் திகழவும், நற்சாட்சி ஜீவியத்தின் மூலம் அநேகரை விசேஷமாக குடும்ப அங்கத்தினர்களையும் மது வருகைக்காக ஆயத்தம் செய்யும் கருவிகளாய் மாற்றிட அருள் புரிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். உட்காருங்கள். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாவது வேத பாடம் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை. ஆதியாகமம். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வஞ்சனையுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சேஷபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயக்கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினார் என்றார் என்பது கொடுக்கப்பட்ட முதலாவது வேத பாடம் வாசித்தாயிற்று. இப்பொழுது ஒரு சிறப்பு பாடல். ஆனந்தமாய் நாம் கூடி வந்தோமே,
11ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வசனம் முடிய. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வசனம் முடிய. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததோ. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோர் இருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்றெண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோர் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான் என்பது வாசிக்க வேண்டிய 2ஆம் பாடம். பார்த்து கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்போது நமது ஆண்கள் ஐக்கிய சங்கங்களை குறித்து தகப்பனார் டி.ஒய். வேதமாணிக்கம் அவர்கள் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். சபை மக்கள் அனைவருக்கும் அடைக்கலப்பட்டினம் சபை ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வாழ்த்துதலையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறை இயேசுவின் அருளால் நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தை பற்றி ஒரு சில குறிப்புகளை கூற இருக்கின்றேன். குறையிருப்பின் பொறுத்தருள்க. நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலம் ஏறத்தாழ 250 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது 1780 ஆண்டு தொடங்கப்பட்டது. அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த நம்முடைய முற்பிதாக்கள் எத்தகைய சூழ்நிலையில் வாழ்ந்து வந்தார்கள் என்று நீங்கள் நம்முடைய நம்முடைய திருமண்டல வரலாற்று நூல்களை பார்த்தீர்களானால் தெரிந்து கொள்வீர்கள். நம்முடைய முற்பிதாக்கள் ஜாதி அடிப்படையிலே மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டு இழிவுபடுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து வந்தார்கள். அந்த சமயத்திலே இறை இயேசுவின் அருளால் ஆபத் பாந்தவனாக மேற்கு நாட்டின் மிஷனரிகள் இறைவனால் ஏவப்பட்டு நமது பகுதிக்கு வந்து கடவுளுடைய ஊழியத்தை தொடங்கினார்கள். கடவுளுடைய ஊழியத்தை அவர்கள் முதலாவது இவருடைய கஷ்டத்தை போக்குவதற்காக இவர்களுக்கு கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு பயிற்சி முதலியவைகளை படிப்படியாக அளிக்க தொடங்கினார்கள். அதுவும் ஆரம்ப கட்டத்திலே அவர்களுக்கு கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியவர்களுக்கு பல எதிர்ப்புகள் வந்தது. நீங்கள் நம்முடைய பகுதி வரலாற்றிலே பார்ப்பீர்களானாலும் கூட நம்முடைய ஊரில் நம்முடைய சபை பகுதியிலே கூட ஆரம்பத்தில் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு வந்தவர்கள் மீண்டும் அவர்கள் இந்து மதத்துக்கு போய் மீண்டும் கிறிஸ்தவம், இப்படி படிப்படியான ஒரு மாற்றத்திற்கு காரணம் பிற ஜாதியினால் அவர்கள் துன்புறுத்தப்பட்டதே காரணம். அத்தகைய சூழ்நிலையில் நம்முடைய இறை இயேசுவின் அருளால் இறைவனின் ஆசி பெற்று நம்முடைய திருமண்டலம் 1780 தொடங்கப்பட்டது. திருமண்டலம் தொடங்கி படிப்படியாக விஸ்தரிக்கப்பட்டு ஓரளவு மக்கள் கல்வி பறிவு பெற்று நல்ல நிலைமைக்கு இப்பொழுது இருந்திருக்கிறார்கள் என்றால் அது இறைவனின் திருசுத்தமாகும். நம்முடைய திருமண்டலம் தொடங்கி 200வது ஆண்டு நிறைவிலே, அதாவது 17/5/1980 ஆண்கள் ஐக்கிய சங்கம் தொடங்கப்பட்டது. 200வது ஆண்டு நிறைவாக அப்பொழுது பேராயராக இருந்தவர்கள் திரு தானியல் ஆபிரகாம் ஐயா அவர்கள் காலத்திலே நம்முடைய ஆண்கள் ஐக்கிய சங்கம் தொடங்கப்பட்டது. ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய தாரக மந்திரத்தை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். ஜெபம், ஐக்கியம், சேவை. ஜெபம் செய்ய வேண்டும், எல்லோரும் ஐக்கியமாக சபை செய்ய வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும், எல்லோரும் சேர்ந்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதாவது நம்முடைய சபைகளிலே ஐக்கிய குறைச்சல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு
இந்த ஆண்கள் ஐக்கிய சங்கத்தை தொடங்கினார்கள். அது திருமண்டல அளவிலே, சபை மன்ற அளவிலே, சேகர அளவிலே அனைத்து சபைகளிலும் தோற்றுவிக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக வருடாந்திர மாநாடுகள், சபை மன்ற அளவிலே மாநாடுகள் போன்ற பல சேகர அளவிலே கூட்டங்கள், இன்னும் பாடல் ஆராதனைகள் போன்ற ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இதனுடைய நோக்கம் என்ன? சபை மக்களிடையே ஒரு ஐக்கியத்தை உண்டாக்க வேண்டும், அவர்கள் பிற மதத்தினருக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ வேண்டும் என்று ஒரு நல்ல நோக்கத்தோடு இது செயல்பட்டு வருகின்றது. கடந்த ஆண்டு ஜனவரியிலே நடந்த ஆண்கள் ஐக்கிய சங்க மாநாட்டிலே, ஜெபமலையிலே நடந்ததிலே நம்முடைய பகுதியில் உள்ள இறை ஊழியர் மோகன்சீல் ஆசரஸ் அவர்கள் கலந்து கொண்டு மிக சிறப்பாக நம்முடைய திருமண்டலத்தினுடைய நிலை எவ்வளவு மோசமாக இருக்கின்றது என்பதை பேராயர் அவர்கள் முன்னிலையிலேயே எடுத்து கூறினார்கள். நாம் ஜெபம், ஐக்கியம், சேவையை பின்பற்றுகின்ற நாம் நம்முடைய திருமண்டலத்தை ஐக்கியமாக வைத்திருக்கிறோம் என்றால் அது இல்லை. ஒரு சிறு நிகழ்ச்சி சொல்வார்கள். 2 பூனைகள் தங்களுக்கு இலவசமாக கிடைத்த ஒரு பால் கட்டியை தங்களிடம் பங்கிட்டுக் கொள்வதற்காக ஒரு குரங்கிடம் சென்று கொடுத்தனவாம். சிறிய வகுப்பிலே பாடத்தில் படித்திருப்பீர்கள். அந்த குரங்கு அதை பங்கு வைத்து கொடுப்பதாக ஏமாற்றி கட்டி முழுவதையும் அதே சாப்பிட்டு சென்று விட்டது. ஒற்றுமை குறைவினால் இந்த பூனைகள் அந்த பாலாடை கட்டியை இழந்து விட்டன. அதே நிலைமையில்தான் நம்முடைய திருமண்டலம் தற்போது நிறைந்து கொண்டிருக்கின்றது. நமக்குள் ஏற்படுகின்ற சண்டையின் காரணமாக பதவிகளை நம்முடைய நீதிமன்றங்களுக்கு நாம் சென்று அளித்து அவர்களுடைய தீர்ப்புக்காக காத்திருந்து அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழே கூட நம்முடைய திருமண்டலங்கள் இயங்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய நிலைமை மாறிவிட்டது. அந்த ஐக்கிய குறைச்சலே அதற்கு காரணம். இந்த நிலையை மாற்றி நாம் இந்த முதலாவது நம்முடைய சபை அளவிலே, சேகர அளவிலே, திருமண்டல அளவிலே ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த ஐக்கியத்திற்கு ஆண்கள் முன்னோடியாக இருக்க வேண்டும். அதிலும் 60 வயதுக்கு மேற்பட்ட எங்களை போன்ற ஆண்கள் பேச்சிலும் செயலிலும் வழிகாட்டியாக திகழ்ந்து ஒற்றுமையை நிலைநிறுத்த நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, நம்முடைய சபையினுடைய ஆண்கள் ஐக்கிய சங்கத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல இருக்கின்றேன். நம்முடைய சபையிலே ஆண்கள் ஐக்கிய சங்கம் 8/1/2017 காலை 11:15 மணி அளவில் திருமண்டல ஊழியர், சபை ஊழியர் திரு பிரதீப் சாலமோன் அவர்கள் தலைமையில் ஆண்கள் ஐக்கிய சங்க பொறுப்பாளர் திரு மெல்கிசதேக் அவர்கள் முன்னிலையிலே நம்முடைய சபையிலே ஆண்கள் ஐக்கிய சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. நம்முடைய சபையில் ஆண்கள் ஐக்கிய சங்கம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. கூட்டத்திற்கு ஒரு சிலர் தானே வருகிறீர்கள் என்று சொல்வீர்கள். கூட்டத்திற்கு வருகிறவர்கள் மட்டுமல்ல, அனைத்து ஆண்களும் ஆண்கள் ஐக்கிய சங்கத்திலே மிக ஆர்வமாக இருக்கின்றார்கள். பணி நிமித்தமாக வெளியே செல்பவர்களோட இரவு பகலாக வண்டி ஓட்டச் சொல்கிறவர்கள், கல்வி நிலையங்கள் பணிகளுக்கு செல்கின்றவர்கள் மற்றும் கடை ஊழியத்துக்கு செல்கின்றவர்கள் கூட எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கும் அந்த நேரத்திலே நாம் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் கூட்டத்திலே கலந்து கொள்வோம் என்று ஒரு ஆர்வமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். வர முடியாத அன்பு சகோதரர்கள் கூட பாடல் ஆராதனை, இன்னும் பாடல் போட்டிகள் போன்ற நிகழ்ச்சிகளிலே ஆர்வமாக வந்து கலந்து கொள்கின்றார்கள். அப்படியானால் அவர்கள் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தை எப்பொழுதும் மனதிலே நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் முன்னேற்றத்திற்காக அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள், எண்ணிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றோம். அந்த நம்பிக்கையை நீங்கள் நிலைநிறுத்தி ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு, முதல்ல நம்முடைய ஆண்கள் ஐக்கிய சங்கம் தோன்றியது, பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிபர் ஐக்கிய சங்கம், அனைத்து சங்கங்களும் ஐக்கியத்திற்காகவே தோற்றுவிக்கப்பட்டன. அதற்கு முன்மாதிரியாக ஆண்களாகிய நாம் இருந்தால் நம்மை பின்பற்றி நம்முடைய எதிர்கால சந்ததியினர் நாம் இந்த ஐக்கியத்தை தொடர்ந்து கடைப்பிடிப்பார்கள். எதிர்கால தலைமுறையினுடைய ஐக்கியம் தோன்றுவதற்கு நாம் முன்னோடிகளாக, வழிகாட்டிகளாக இருக்க வேண்டுமே அன்றி இடையூறு செய்பவர்களாக இருக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, நீங்கள் நம்முடைய ஆண்கள் ஐக்கிய சங்கம் சிறப்பாக செயல்பட
ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக பல கூட்டங்களிலே நாம் பல பாடல்கள் போட்டிகளிலே கலந்து கொண்டு பரிசுகள் பெற்று வந்திருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகள் எங்கே பாடச் சென்றாலும் முதல் பரிசு, இரண்டாவது பரிசு, மூன்றாவது பரிசு. பல சபைகள் மத்தியிலே போட்டி நடந்தாலும் பரிசு வாங்காமல் பெரும்பாலும் வருவதே இல்லை. அவ்வளவு சிறப்பாக பாடல் பாடுகின்ற நம்முடைய ஆண்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் கூட்டத்திற்கு ஒருவேளை வர அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் கூட இந்த பாடல் போட்டிகளிலே வந்து கலந்து கொண்டு சபையில் நடக்கின்ற ஓரங்க நாடகங்கள் மற்றும் பல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு ஒரு முன்மாதிரியாக இருப்பதற்காக அவர்களை பாராட்டுகின்றோம். கடவுள் தாமே அவர்களுடைய பணியை ஆசீர்வதிப்பாராக. மேலும் நம்முடைய ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக 2020ஆம் ஆண்டு முதல் நம்முடைய சபையிலே திருமணமாகின்ற பிள்ளைகளுக்கு, திருமண வாழ்க்கையிலே இணைக்கப்படுகின்ற பிள்ளைகளுக்கு வாழ்த்து வசன அட்டை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதில் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால், உங்களுடைய இல்லற வாழ்க்கை இறைவனுடைய சத்திய வேதத்தினுடைய வேத வசனங்களுடைய வழியிலே நடக்க வேண்டும். அதை நீங்கள் முன்மாதிரியாக கொண்டு அந்த இல்லற வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு, அதை நினைவுகூட்டுகின்ற ஒரு எண்ணத்தோடு அந்த திருவசன அட்டை வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த திருவசன அட்டை தொடர்ந்து வழங்கப்படும். அதற்காக ஒத்துழைக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றி. நம்முடைய ஆண்கள் ஐக்கிய சங்கம் 2017 தொடங்கப்பட்டது முதல் ஆரம்ப கட்டத்திலே தம்பி சீனிராஜா அவர்கள் மிக சிறப்பாக இதை ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டார்கள். அவர் ஆரம்ப கட்டத்திலே அதை எல்லா நிகழ்ச்சிகளையும் தொகுத்து எல்லாவற்றையும் ஒரு சிறப்பான தொடக்கத்தை தந்தவர்கள் அவர்கள் பணி நிமித்தமாக வெளியே செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டபடியால் அதைத் தொடர்ந்து பல ஆண்டுகளாக தம்பி ஆல்வின் அவர்கள் அந்த பணியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நம்முடைய சபையினுடைய ஆண்கள் ஐக்கிய சங்க பொறுப்பாளராகவும் பொருளாளராகவும் இருந்து கொண்டு மிக சிறப்பாக எவ்வளவு பேருந்து பயண நெருக்கடி, மழை போன்ற சமயங்களிலும் கூட அந்த திருமண நிகழ்ச்சி வரவேற்பு வருவதற்கு முன்னால் அவர்கள் அந்த எப்படியாவது அந்த வாழ்த்து வசன அட்டையை தயார் செய்து கொண்டு வந்து விடுவார்கள். இன்னும் எல்லோரையும் ஒருங்கிணைத்தல், எல்லா பணிகளையும் ஒரு பொறுப்போடு செயல்படுதல், ஆண்கள் ஐக்கிய சங்கம் நிறைவாக செயல்பட அவர்கள் சிறப்பாக இருக்கின்றார்கள். அதற்கு பலர் ஒத்துழையாக தம்பி விக்டர் போன்ற பலர் மிக ஆர்வமாக தம்பி விக்டர் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் நாங்கள் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக நோயாளியாக உள்ள நம்முடைய சபை இல்லங்களுக்கு ஒரு சில வீடுகளுக்கு நாம் ஜெபம் பண்ண சென்றோம். அதற்கு பின்னால் அது செல்ல முடியவில்லை. இன்னும் பல படிகளை நம்முடைய சபை ஊழியர் அவர்களும் நம்முடைய குருவானவர் அவர்களும் தீர்மானித்து ஆண்கள் ஐக்கிய சங்கம் இன்னும் பல சேவைகள் நம்முடைய ஆண்கள் ஐக்கிய சங்கம், வாலிபர் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலமாக ஏழை எளியவர்களுக்கு பல உதவிகள் நம்ம சபையின் சார்பாக செய்யப்பட்டு வருகின்றது. இந்த பணிகள் தொடர எல்லாம் அல்ல இறைவன் அருள் செய்ய வேண்டும். இதற்காக ஒத்துழைத்த, இதற்காக உழைத்த, இதற்காக உழைக்கின்ற, இன்னும் உழைக்கப் போகின்ற சபை மக்கள் அனைவரையும் இயேசுதாமே ஆசீர்வதிப்பாராக என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். 3ஆம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க முடியாத பிரிக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு பாடம் 3ஆம் பாடம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். லூக்கா அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையிலே ஆயக்காரரும் தலைவனும் ஐஸ்வர்யமாயிருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாயிருந்தபடினாலே ஜனக்கூட்டத்திலே அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை பார்த்து, சகையிலே நீ இறங்கி சீக்கிரமாக இறங்கி வா, உந்தைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார்.
அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோടെ அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனத்திலே தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசையில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு வருடத்தில் எதையாயினும் அநியாயமாய் வாங்கினால் 4 தன்னையாய் திரும்ப கொடுக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து, இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றால். பிரிக்கப்பட்ட பாடம் வாசிக்கும். ஒரு சிறப்பு கவிதை வாசிக்க கேட்போம். சிறப்பு கவிதை தலைப்பு மரணத்தின் வாசல். மனிதனின் பிறப்பு நாளுக்கு விஞ்ஞானம் தேதி குறித்தது. ஆனால் மனிதனின் இறப்பு நாளுக்கு விஞ்ஞானத்தால் தேதி குறிக்க முடியுமா? மனிதனின் பிறப்பு நாளுக்கு விஞ்ஞானம் தேதி குறித்தது. ஆனால் மனிதனின் இறப்பு நாளுக்கு விஞ்ஞானத்தால் தேதி குறிக்க முடியுமா? மரணம் நினையாத நேரத்தில் வரும். மரணம் நினையாத நேரத்தில் வரும். மரணத்தின் பின் பூமியில் பெயர் அழிந்து, புகழ் அழிந்து, செல்வாக்கும் அழிந்து, எல்லாம் மறந்தும் மங்கியும் போம். மரணத்துக்கு பின் பூமியில் பெயர் அழிந்து, புகழ் அழிந்து, செல்வாக்கும் அழிந்து, எல்லாம் மறந்தும் மங்கியும் போம். மரணமும் ஜீவனும் மனிதனின் நாவின் கீழ் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் மனிதனின் நாவின் கீழ் இருக்கிறது. நாவானது அதிகம் பேசாதிருந்தால் நாமே ஞானவான். நாவானது அதிகம் பேசாதிருந்தால் நாமே ஞானவான். நாவானது தன்னைத்தானே புகழ்ந்து பெருமை சேர்க்கும். நாவானது தன்னைத்தானே புகழ்ந்து பெருமை சேர்க்கும். பெருமைக்கு தேவன் எதிராளி. பெருமைக்கு தேவன் எதிராளி. நம்மை மரணம் முந்தி கொள்ளுமா, இல்லை மனம் திருந்துதல் முந்தி கொள்ளுமா? நம்மை மரணம் முந்தி கொள்ளுமா, இல்லை மனம் திருந்துதல் முந்தி கொள்ளுமா? மரணத்தின் வாசல் திறக்கப்பட்டாச்சு. மரணத்துக்கு அதிபதி பிசாசு, மறுமை வாழ்விற்கு அதிபதி இயேசு. மரணத்துக்கு அதிபதி பிசாசு, மறுமை வாழ்விற்கு அதிபதி இயேசு. மரணத்தை பார்த்து, மரணமே உன் கூர் எங்கே என்று இயேசுவை தவிர இவ்வுலகில் வேறு எவரும் கேள்வி கேட்க முடியாது. மரணத்தை பார்த்து, மரணமே உன் கூர் எங்கே என்று இயேசுவை தவிர இவ்வுலகில் வேறு ஒருவரும் கேள்வி கேட்க முடியாது. ஏனெனில் இயேசு மரணத்தை ருசி பார்த்தார், மரணத்தை ஜெயித்தார். ஏனெனில் இயேசு மரணத்தை ருசி பார்த்தார், மரணத்தை ஜெயித்தார். இந்த கவிதை எழுதியவர் ஜெபராஜ் கோயில் பிள்ளை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய அன்பும் அருளும் உங்களோட நிலைத்திருப்பதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஞாயிறு ஆராதனையை ஆண்கள் ஐக்கிய சங்கமாக ஆசரிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய திருச்சபையின் ஆண்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் தொடர்ந்து ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த ஆண்கள் ஞாயிறில் நீங்கள் ஆராதனைக்கு வரம்னு கட்டி திருமணம் முடிந்த ஆண்கள் கையில் ஒரு சின்ன நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கோம். வாங்கினீங்களா? உங்கள் கரங்களில் ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கும். அது இப்போ குலுக்கி எடுக்கப்பட்டு உங்களுக்கு சிறப்பு பரிசு இந்த ஆண்கள் ஞாயிறை முன்னிட்டு வழங்கப்படுகிறது. அருள்ராஜ் அன்னை மகா ஜெய்ஸா வந்திருக்காப்லையா? வரலையோ? அவளை வச்சு குலுக்கல் சீட்டு எடுத்துருவோம். ஏன்னா இன்னைக்கு பர்த்டே. நம்பர் 25 யாருடைய கரங்களில் இருந்தால் நீங்கள் முன்னே வரலாம். இல்லைன்னா பேப்பர் எடுத்து பாருங்கள். 25 முன்ன. அடுத்து 2ஆம் நம்பர். இன்று பிறந்த நாள் ஆசரிக்கிற மகளுக்கு சார் தேவசகாயம் சார் இந்த பரிசை கொடுப்பாங்க.
நம்பர் 2. இரண்டாம் நம்பர். தொடர்ந்து நம்முடைய ஆண்கள் ஐக்கிய சங்க ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலை ஆராதனைக்கு பிற்பாடு ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறுகின்றது. அந்த ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகையில் நீங்கள் யாவரும் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இது நான் பணியாற்றக்கூடிய 8வது சபை. ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் ஒரு 4 சபை சேர்ந்து பார்த்தேன் எஸ்டேட்டில். அடுத்து திப்பினாச்சிபுரம், அடுத்து ராமையன்பட்டி, அடுத்து இங்கே. இதுதான் நான் முதலாவது ஆசரிக்கக்கூடிய ஆண்கள் ஞாயிறு. ஏன்னா ஒவ்வொரு சபையிலையும் போய் ஆண்கள் ஐக்கிய சங்கம் நடக்காமல் இருக்க நம்ம கொஞ்சம் ப்ரேட் பணியாற்றுவோம். சில சபைகளில் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், ஆனால் ஆண்கள் ஞாயிறு வந்திருக்காது. அதுவும் ஒரு திருச்சபையில் வெள்ளிக்கிழமை தோறும் ஆண்கள் கூடி அந்த வார ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற திட்டத்தை ஆரம்பித்தோம். இப்படி ஜஸ்ட் பிகினிங் ஆகும், அடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஆனால் இதுதான் ஆண்கள் ஞாயிறாக முதலாவது நம்முடைய ஆலயத்திலே ஆசரிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகையிலே பங்கு பெற்ற பொழுது அவர்கள் என்னிடத்தில் தெரிவித்த காரியம், அதாவது வேதத்திலிருந்து புத்தகங்களை நாம் வரிசையாக படிக்கலாம் என்று சொல்லி என்னிடத்தில் கேட்டார்கள். அப்பொழுது நாங்கள் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், சின்ன தீர்க்க தரிசன புஸ்தகங்களை தெரிவு செய்தோம். நம்ம பைபிளில் லாஸ்ட் ஒரு 12 புக்கு சின்ன தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். அதை ஏற்கனவே இன்னொரு சபையில் வாலிப ஆண்கள் ஐக்கிய சங்கத்தில் அந்த புத்தகங்கள் எல்லாம் நான் பேசியிருந்தேன். ஆகவே அதை இங்கேயும் செய்யலாம் என்று சொல்லி பேசினோம். அதே போல் ஆகாய் முடித்து இப்போ சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம், சிறையிருப்புக்கு பிந்தின தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வரிசையாக தியானித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த வேத ஆராய்ச்சி நம்முடைய திருச்சபையின் ஆண்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. ஆகவே ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகையிலே நீங்கள் யாவரும் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நான் மெசேஜ் கொடுக்க சர்ச்சஸில் கொடுக்க முன்னாடி கொடுத்து பழகினது எங்கள் ஊரில் உள்ள வாலிபர் ஐக்கிய சங்கமும், அப்போ புதுசாக ஆண்கள் ஐக்கிய சங்கத்தை அப்போ உள்ள சபை ஊழியர் ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கேயும் எங்கள் சபை ஊழியர் செல்ல முடியாத நேரங்களில் நான் செய்தி கொடுத்தேன். ஸோ இந்த ஆண்கள் ஐக்கிய சங்கமும் வாலிபர் ஐக்கிய சங்கம் தான் நான் செய்தி கொடுத்து பழகின இடங்கள். ஆகவே இந்த ஐக்கிய சங்கங்கள் என்பவை திருச்சபையின் வளர்ச்சியிலே மிக முக்கியமானவை. ஆகவே திருச்சபையின் ஆண்கள் இன்னும் பலர் ஓய்வு பெற்று வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம வாரத்தில் ஒரு நாள் கூடி ஜெபிப்பது, வேதத்தை ஆராய்ச்சி செய்வது என்பது நமக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு காரியமாக இருக்கும். அதே போல் நம்முடைய ஆண்கள் ஐக்கிய சங்கத்திலிருந்து அநேக காரியங்களை செய்வதற்கு நாம் முயற்சித்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஆலயத்தில் வியாதியோடு அல்லது நடக்க முடியாமல் இருந்து ஆலயத்திற்கே வர முடியாமல் இருக்கிறவர்களை நம்ம வருகின்ற மாதத்திலிருந்து சந்திப்பதற்கு நம்முடைய குருவானவரோடு நாம் ஆலோசித்து கொண்டிருக்கிறோம். ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது ஆலயத்திற்கு வர முடியாதவர்களை சந்தித்து அவர்களுக்கு திருவிருந்து கொடுப்பதற்கு நம்ம பிரயாசப்பட்டு வருகின்றோம். ஏனென்றால் நான் யூத் ஆர்கம்ஸில் எங்கள் ஊரில் ஆண்கள் ஐக்கிய சங்கம் மூலமாக இதை செய்தார்கள். வாலிப ஆண்களும் ஆண்கள் ஐக்கிய சங்கமும் இணைந்து அங்கே போய் ஒரு 2 பாட்டு படித்து அவங்க வீட்டில் ஒரு சின்ன ஆராதனை நடத்தி ஒரு வாக்குத்தத்த வசனத்தை அவங்களுக்கு ஆறுதலாக பேசி திருவிருந்து கொடுத்து அந்த ஒரு ஆராதனை நடத்தினோம். ஸோ அதே போல் செய்வதற்கு பிரயாசப்படுகின்றோம். ஆகவே உங்களுடைய வீடுகளில் ஆலயத்திற்கு வர முடியாத நிலைமையில் யாராவது இருப்பார்களே என்றால் நீங்கள் தெரியப்படுத்துவீர்களே என்றால் நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஆராதனைக்கு பிற்பாடோ அல்லது பகல்லையோ நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது நம்முடைய திருச்சபையின் ஆண்களாக அங்கே வந்து பாடல் பாடி அவர்களுக்காக ஜெபித்து திருவிருந்து கொடுப்பதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். அதே போல் தொடர்ந்து நம்முடைய ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக நம்ம அநேக காரியங்களை செய்வதற்கு நம்முடைய ஆண்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சபையின் அறிவிப்புகள், திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் அடைக்கலப்பட்டினம் சையத் தூய பவுலின் ஆலயத்தைச் சேர்ந்த திரு தேவநேசன் பால்ராஜ், திருமதி ராஜம்மாள் அவர்களின் மகன் செல்வன் டே ஸ்டான்லியும், தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் மேலமியானபுரம் சேகரம்
மேலும் ஞானபுரம் சபை கிறிஸ்து ஆலயத்தைச் சேர்ந்த திரு ஐ ஜோசப் பால்ராஜ், திருமதி நானப்பு கனகமணி அவர்களின் மகள் செல்வி ஜோ ராஜபலிண்டாவும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர்களை இத்திருமணத்தில் சேர்க்கக்கூடாத காரணமாவது நியாயமான தடையாவது ஒன்றென்று உங்களில் யாராயிலும் அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் நேரில் சேகர ஆயருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் ஆலங்குளம் சேகரம் ஆலங்குளம் சபை தூய பேதுரு ஆலயத்தைச் சேர்ந்த திரு எம் திரவியம் திருமதி டி ஞானசுந்தரி அவர்களின் மகன் செல்வன் தி அந்தோணி ராஜாவும், தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் அடைக்கலப்பட்டினம் சேகரம் அடைக்கலப்பட்டினம் தூய பவுலின் ஆலயத்தைச் சேர்ந்த திரு டி தங்கராஜ் திருமதி டி சாந்தா அவர்களின் மகள் செல்வி டி பிளன்சியும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர்களை இத்திருமணத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான தடையாவது காரணமாவது உண்டென்று உங்களில் யாராயிலும் அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் சேகர ஆயருக்கு நேரில் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. இப்பொழுது அவர்களை வாழ்த்தி பாட நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். எல்லா நன்மைக்கும் காரணராக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். சர்வ வல்லமை படைத்த கடவுள் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறது போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீர் அதற்குரிய மேன்மையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறவர். அவ்விதமாக பெயர்கள் வாசிக்க கேட்ட மணமக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண வாழ்க்கைக்காய் ஆயத்தப்படுகிற இவர்களை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக. இந்த திருமண காரியங்களுக்காக ஆண்டவரை எல்லா காரியங்களையும் செய்கின்ற குடும்பத்தின் பிள்ளைகளை, பெற்றோரை கர்த்தாவே நீர் ஞானமாய் வழி நடத்தியருளும். பிரயாணங்களில் நிறைவான பாதுகாப்பை தாரும். ஏற்ற காலத்தில் உம்முடைய ஆலயத்தில் அவர்கள் குடும்பமாய் இணைக்கப்பட குடும்பத்தின் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் அருள் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறபடி கடந்த புதன்கிழமை திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலானது நம்முடைய ஆலயத்தில் ஒட்டப்பட்டிருக்கின்றது. அதில் ஆட்சேபனை எதுவும் இருக்குமே என்றால் அதை தெரிவிப்பதற்கு கடைசி நாள் வருகின்ற செவ்வாய்க்கிழமை. ஏற்கனவே அந்த ஆட்சேபனைகள் நம்முடைய சேகர தலைவருக்கு தெரிவிக்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்படாமல் இருந்தால் மாத்திரமே கொடுக்கப்படுகின்ற புகார் கடிதங்கள் தேர்தல் விசாரணை குழுவாலே ஏற்றுக்கொள்ளப்படும். நம்முடைய சேகர தலைவரே சபைமன்ற தலைவராக இருப்பதால் நாம் நேரடியாக தேர்தல் விசாரணை குழுவிற்கு ஆதாரப்பூர்வமாக நாம் ஆட்சேபனைகளை தெரிவிக்க வேண்டும். அடுத்த திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலானது 25ஆம் தேதி ஒட்டப்படும். நம்முடைய ஆலய வளாகத்திலே நம்முடைய பள்ளியிலை வைத்து கண் மருத்துவ முகாம் அகர்வால் மருத்துவமனையோடு இணைந்து நடத்தப்படுகின்றது. ஆகவே அந்த மருத்துவ முகாமிலே நீங்கள் உங்களுடைய கண்களை பரிசோதித்து பார்க்கவும் சிகிச்சைகளை பெறுவதற்கும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று மாலை 5:30 மணிக்கு வாலிப பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். இன்று மாலை ஆராதனை கீத ஆராதனையாக நடைபெறும். மாலை ஆராதனைக்கு பின்பு திடப்படுத்தல் வகுப்பு நடைபெறும். ஆகவே திடப்படுத்தல் படிக்கின்ற பிள்ளைகள் நீங்கள் இந்த திடப்படுத்தல் வகுப்பிலே ஒழுங்காக பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற திங்கட்கிழமை மாலை 5:30 மணிக்கு நம்முடைய சபையைச் சேர்ந்த திருமதி பட்டுமணி அகஸ்ட் அவர்களுடைய இல்லத்திலே வைத்து பெண்கள் ஐக்கிய சங்க இல்ல ஜபக்கூடுகை நடைபெறும். திங்கட்கிழமை மாலை ஆராதனைக்கு பின்பு திடப்படுத்தல் வகுப்பு நடைபெறும். செவ்வாய்க்கிழமை மாலை ஆராதனைக்கு பின்பு ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். புதன்கிழமை மாலை ஆராதனைக்கு பின்பு வாலிப ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். வியாழன் மாலை 7:15 மணிக்கு நம்முடைய சபையைச் சேர்ந்த திரு தேவநேசன் பால்ராஜ் அவர்களுடைய இல்லத்திலே திருமண ஆயத்த ஜபக்கூடுகை நடைபெறும். இந்த ஜபக்கூடுகையிலே திருச்சபின் பிள்ளைகள் யாவரும் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வெள்ளிக்கிழமை மாலை
6 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். சனிக்கிழமை காலை 10 மணிக்கு நம்முடைய சேகரத்தினுடைய கிளை சபையான அத்தியுத்து ஆலயத்தினுடைய 4வது பிரதிஷ்டை பண்டிகையை முன்னிட்டு சேகர அளவிலான உபவாச கூடுகை அத்தியுத்து தூய யோவான் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். காலை 9:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலிருந்து வாகன வசதி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த உபவாச கூடுகையிலே பிள்ளைகள் யாவரும் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்று மாலை 6 மணிக்கு ஆயத்த ஆராதனை, பிரதிஷ்டை பண்டிகைக்குரிய ஆயத்த ஆராதனை அத்தியத்தில் வைத்து நடைபெற இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அந்த இன்னிசை நிகழ்ச்சிக்கும் செல்ல நம்முடைய ஆலயத்திலிருந்து வாகனம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அது முடிந்த பிற்பாடும் அன்பின் விருந்து நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு நமக்கு ஞாயிறு ஆராதனை துதி ஆராதனையாக நடைபெறும். அதைத் தொடர்ந்து 11 மணிக்கு அத்தியுத்து தூய யோவான் ஆலயத்தில் வைத்து 4வது பிரதிஷ்டை பண்டிகை திருவிருந்து ஆராதனை நடைபெறும். அதைத் தொடர்ந்து அன்பின் விருந்து நடைபெறும். ஏற்கனவே நாம் அறிந்திருக்கின்றபடி நம்முடைய திருநெல்வேலி திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக நடைபெறுகின்ற கொய்னோனியா அந்த போட்டிகளுக்கான நோட்டீஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதில் பங்கு பெற விரும்புகின்றவர்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் நம்முடைய ஆலயத்தின் கட்டுமான பணிக்காகவும் இன்னும் நம்முடைய LCF வளர்ச்சி நிதிக்காகவும் நாம் நிதி சேகரிப்பதற்காக விற்பனை விழாக்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே ஆண்கள் ஞாயிறை முன்னிட்டு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக நமக்கு விற்பனை விழா ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் விற்பனை செய்யப்படுகின்ற பொருட்கள் சிக்கன் 65 50 ரூபாய், பக்கோடா 50 ரூபாய், சுண்டல், தட்டைப்பயிறு, பீட்ரூட் வடை, அதிரசம், கேசரி, டீ இவை 10 ரூபாய். ஆகவே இந்த விற்பனை விழாவில் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் வருகின்ற செவ்வாய்க்கிழமை இரவு நம்முடைய வாலிப சகோதரர்கள் மூலமாக சப்பாத்தி விற்பனை செய்வதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது 30 ரூபாய். ஆகவே அவர்கள் வீடுகளில் வந்து அதற்காக பெயர் எடுப்பார்கள். இதில் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் நவம்பர் முதல் வாரம் நம்முடைய வாலிப ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக பிரியாணி பார்சல், சிக்கன் பிரியாணி பார்சல் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்றின் விலை 150 ரூபாய். அது நம்முடைய சகோதரர்களுடைய வீடுகளுக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே நம்முடைய கட்டுமான பணிக்காக நன்கொடை கொடுத்தவர்களுடைய பெயர்களை நாம் வாசித்திருந்தோம். இந்த வாரத்தில் நம்ம அவர்களுக்கு கொடுத்த தொகையோடு நாம் வாசிப்போம். அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க இருக்கின்றோம். நம்முடைய வாலிப இளம் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக 5000 ரூபாய், டாக்டர் ஜி சுரேஷ் சாலமன் ஆலங்குளம் அவர்கள் மூலமாக 10,000 ரூபாய், டாக்டர் கிங்ஸ்லி ஆலங்குளம் அவர்கள் மூலமாக 2000 ரூபாய், திரு டி சீனி சுந்தர் சிங் 2000 ரூபாய், திருமதி மரகதவல்லி 1000 ரூபாய், திரு எஸ் தனசிங் மூலமாக 1000 ரூபாய், திரு ஒய் ஜபராஜ் கோயில் மூலம் 1000 ரூபாய், ஸ்ரீ லெனின் ஆப்ரஹாம் 1000 ரூபாய், ஸ்ரீ அமல் ஜுட்மின் 1000 ரூபாய், எஸ் தேவவரம் மூலமாக 30,000 ரூபாய், ஜே விக்டர் தர்மராஜ் அவர்கள் மூலமாக 1000 ரூபாய், பெயர் சொல்ல விரும்பாத நபர் நல்லூர் 1500 ரூபாய், அன்பழகன் நல்லூர் 200 ரூபாய், ஜி விக்டர் நல்லூர் 5000 ரூபாய், எஸ் தேவசகாயம் தங்கச்சாமி அடைக்கலப்பட்ட அவர்கள் மூலமாக 1000 ரூபாய், திரு சி பிரபாகரன் ஆலங்குளம் 10,000 ரூபாய், வேதநாயகன் கிறிஸ்டோபர் அவர்கள் மூலமாக 2100 ரூபாய், எஸ் செல்வராஜ் 2000 ரூபாய், திரு டி ஒய் வேதமாணிக்கம் அவர்கள் மூலமாக 5000 ரூபாய், டி ஆல்வின் அவர்கள் மூலமாக 3000 ரூபாய், பி செல்வ நாயகம் துரைராஜ் வேதமுதர் 5000 ரூபாய், திரு ஸ்டீவன் குடுவாஞ்சேரி அவர்கள் மூலமாக 7000 ரூபாய், டாக்டர் ஜி சுரேஷ் சாலமோன் ஆலங்குளம் அவர்கள் மூலமாக 10,000 ரூபாய், திரு ரூபன் ஆலங்குளம் அவர்கள் மூலமாக 5000 ரூபாய், திரு ஸ்டீஃபன் ஆலங்குளம் 5000 ரூபாய், திரு ஏ டேவிட் 5000 ரூபாய், திரு ஆர் ஜெயமனுவேல் 2000 ரூபாய், திரு தாவிது தமிழ்ச்செல்வன் அவர்கள் மூலமாய் 500 ரூபாய். அதுபோல் திரு தாவிது தமிழ்ச்செல்வன் அவர்கள் கட்டுமான பணிக்கான வரி 1000 ரூபாய், திரு ஜெபஸ்டின் டேவிட் அவர்கள் குடும்பம் மூலமாக 5000 ரூபாய், திரு மனோகர் அவர்கள் மூலமாய் 3000 ரூபாய், திரு டி ஒய் வேதமாணிக்கம் 1000 ரூபாய், திரு சாமுவேல் கோயில் பிள்ளை 1000 ரூபாய், திரு பி வின்ஸ்டன் பாக்கியராஜ் 1000 ரூபாய், திரு டி அருள்ராஜ் 10,000 ரூபாய், திரு எஸ் தேவசகாயம் தங்கச்சாமி 10,000 ரூபாய், திரு கே செல்வ அகஸ்டின் 1200 ரூபாய், திரு பி தேவசகாயம் 1000 ரூபாய், திரு ஜெய ராஜன் 4000 ரூபாய், திரு எஸ் அன்புராஜ் 1000 ரூபாய், திரு ஜெயசிங் ராஜா 1000 ரூபாய், திரு வில்சன் எவர்ஃப்ரைட் நல்லூர் 6000 ரூபாய், திரு பி கே சவுந்தரராஜன் அவர்கள் மூலமாக 5000 ரூபாய்.
இவர்களுக்காக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தின் கட்டுமான பணிகளை கர்த்தர் நீர் ஒவ்வொரு காலத்திலும் சிறப்பாக செய்து வருகிறீர். ஆண்டவரே, இந்த ஆண்டிலே இந்த கட்டுமான பணியை முடிப்பதற்காக நாங்கள் பிரயாசப்படுகின்றோம். இதற்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய, உழைக்கக்கூடிய, விசேஷமாய் கொடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆலய விருத்திக்காக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். உம்முடைய பிள்ளைகளை குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதியும். நன்மையான ஈவுகளையும் பரத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னும் இந்த கட்டுமான பணிக்காக பொருள் காணிக்கையாகவும் நம்முடைய சபையின் பிள்ளைகள் மற்றும் வெளியூரில் இருக்கிறவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கொடுப்பதற்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வரவு செலவெல்லாம் இந்த பணி முடிந்த பிற்பாடு நம்முடைய ஆலய நோட்டீஸ் போல நமக்கு போடப்படும். அதே போல் இன்னும் நமக்கு மணல் மற்றும் தளச்சங்கள் தேவைப்படுகிறது. ஆகவே நீங்கள் அதை கொடுக்க விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்தநாளை ஆசரிக்கின்றவர்கள் இன்று ஏ ஜெய்சா, டாக்டர் ஆஃப் டி அருள்ராஜ் 20ஆம் தேதி, 3S ராஜகுமார், ஐ கிஃப்டா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஐசக் ஜான்சன், பி எட்லின் வேனியா, டாக்டர் ஆஃப் அமலியா பிளஸ்ஸிங். 21ஆம் தேதி திரு டி யோவான் ஸ்நானகன் பொன்செல்வன். 22ஆம் தேதி திருமதி ஏ மேரி அஸ்ரியா, திரு டி ஜெயசிங் ராஜதுரை, ஏ ஆஷ்லின் கார்னியா. 24ஆம் தேதி திருமதி ஜெய செல்லத்தாய். தங்களுடைய திருமண நாளை ஆசரிக்கின்றவர்கள் 22ஆம் தேதி திரு ஏ மனுவேல் ராஜ் ஜாஸ்மின். 24ஆம் தேதி திரு ஜே ஜோசப் பிரின்ராஜ் சுரேகா. 25ஆம் தேதி திரு ஆர் சாலமோன் பொன்மலர் கோயில். இவர்களை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இவர்களுக்கான வாக்குத்தத்தம் ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இப்பொழுது பாடகர்க்குள்ளர் வாழ்த்தி பாட இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஆலய பணியாளர் மனுவேலன் அவர்கள் பிறந்தநாள் திருமணங்களை ஆசரிக்கிறவர்களுக்காக ஜெபிப்பார்கள். பிறந்த நாள் திருமணம் ஆசிரியக்கிற பிறகாக தகையை தாண்டி ஜெபம் செய்வோம். அன்பின் பல்லவ பிதாவை, பிறந்த நாள் ஆசிரியக்கின்ற, திருமணம் ஆசிரியக்கின்ற பெயர்கள் வாசிக்கப்படாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்க கர்த்தாவே, அவர்கள் பிறந்த நாள் ஆசிரியக்கின்ற, திருமணம் ஆசிரியக்கின்ற புதிய வருடமானது அவருடைய வாழ்க்கைகளே ஆசீர்வாதத்தையும் உயர்வை அளிச்சுவீராக. அவள் கையிட்டு செய்கின்ற பணிகளிலே ஆசீர்வாதத்தை அளிச்சுவீராக. படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் நல்ல ஞானத்தை அளித்து செய்வீராக. அவள் தொழில்கள் செய்வீராக இருந்தால் தொழில்களே மேன்மைப்படுத்துவீராக. உம்முடைய கரம், உம்முடைய கிருபை அவளோடு இருக்கட்டும். அவர்கள் ஆசிரிக்கின்ற பிறந்த நாள் திருமண நாட்கள் மகிழ்ச்சியாக காணப்படட்டும். அவள் குடும்பங்களிலே இன்னும் உயர்வை அளித்து செய்வீராக. இதாவை காத்துக்கொள்ளுங்க. நம்ம இடத்துக்கு மீட்பு இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுதி கீதம் 514 பாடுவோம். கீதம் 514.
நம்மையும் நம்முடைய காணிக்கைகளும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதம் 272 பாடுவோம். கீதம் 272. ஆண்டவரே
வண்ணமாக நான் சொல்ல நம்முடைய காணிக்கைகளை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திரு இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட நான் அர்ப்பணித்திருக்கின்ற காணிக்கையோடு என்னையும் என் தேசத்திற்காகவும் திருச்சபைக்காகவும் குடும்பத்திற்காகவும் முன்மாதிரியாக வாழ அர்ப்பணிக்கிறேன். தினமும் வேத வசனங்களை தியானித்து ஜெபத்தில் தரித்திருந்து நல்ல சேவைகளை செய்து சாட்சியாக ஜீவிப்பேன். எங்களுடைய திருச்சபையின் ஐக்கிய சங்க கூடுகைகளிலே கலந்து கொண்டு திருச்சபைக்காக ஜெபிப்பேன். திருமண்டலத்திற்காகவும் எங்களுடைய திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் ஜெபிக்கவும் உழைக்கவும் கொடுக்கவும் எங்களை அர்ப்பணிக்கிறேன். ஜீவ ஒளியை பெற்ற நான் ஜீவ வழியில் நடந்து கிறிஸ்துவின் வருகை மட்டும் இவ்வுலகத்திற்கு உன்னத அன்பை பகிர்ந்தளிக்கும் செயல்படும் வீரராக வாழ அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு ஆண்கள் ஞாயிறை ஆசரிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதற்காக ஆயத்தப்பட்ட எங்களுடைய திருச்சபையின் ஆண்கள் ஐக்கிய சங்க உறுப்பினர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுடைய ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக பல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாக இந்த நாளில் நீர் எங்களோடு பேசியது போல எதிலே நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டும், பிரச்சனைகளை எப்படி கையாள வேண்டும், அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய தலைமைத்துவ பண்பிலே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து மிக கடினமான பாதைகளை வாழ்ந்து சாதனை படைத்த யாக்கோபினுடைய வாழ்க்கையிலிருந்து எங்கள் கற்றுக் கொடுத்தீரே. ஆண்டவரே, நாங்களும் அவிதமாக வாழ்வதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு அருள் செய்வீராக. இந்த ஆராதனைகளை வந்து முழங்கால் படிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளின் மன விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் கேட்டு கர்த்தர் பதில் தருவீராக. கற்பத்தின் கனிக்காக, வேலை வாய்ப்புக்காக, மேற்கல்விக்காக, வீடு கட்டுவதற்காக, கடன் பிரச்சனைகள் மாறுவதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளின் மன விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் கர்த்தர் கேட்டு ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய சேகரத்திற்காய் சேகர தலைவரையா, குருவானவரையா, அவருடைய குடும்பங்களுக்காய் 7 சபைகள், அதனுடைய சபை ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள், திருச்சபையின் மூப்பர்கள், ஆண்டவரே, எங்களுடைய 2 கல்வி நிறுவனங்கள், அதனுடைய ஆசிரியர்கள், மாணவ செல்வங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபை வளர்ந்து பெருக உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயற்கை கால சூழ்நிலை மாற்றங்கள் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு இயற்கையின் ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய பலத்த கரத்துக்குள் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய இரக்கமுள்ள பராமரிப்பு கிருபைக்கும் தூய பவுலின் ஆலய இறை மக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மைந்தர், தூய ஆவியானவராகிய திரியேக கடவுளுடைய அன்பும் ஆசீர்வாதமும் இன்பமும் உங்களோட சிறப்பாக ஆண்கள் ஐக்கிய சங்கத்தோடும் இன்றும் என்றும் நிறைவாய் நிலைத்திருப்பதாக.
ஜெபமாக நாம் யாவரும் எழுந்து நின்று 587வது கீதத்தை பாடுவோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுத்த இந்த ஆண்கள் ஞாயிறு ஆராதனையும் நாங்கள் வாழப்போகின்ற செயல்பாட்டின் வாழ்வும் எங்களுடைய ஆண்கள் ஐக்கிய சங்க ஊழியங்களும் மது சமூகத்தில் எப்பொழுதும் ஏற்புடையதாய் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இறை அமைதியோடு சென்று வாருங்கள்.